டவுன் நடத்தல அந்த சேனல் கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்துமே பொழுதுபோக்கு மட்டுமே. இது முழுக்க முழுக்க கேரளாவுக்கு மட்டுமே. சரி வாங்க நம்ம இன்னைக்கான ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்ப்போம். நேற்று நம்ம என்ன நம்பர் கொடுத்துருந்தோம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் நம்பராக 109 ஒரு நம்பர் கொடுத்துருந்தோம். பட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 907 வந்துருச்சு. நல்ல நம்பர் தான். 0 வந்து பி போர்டு பெண்டிங் நம்பரு, கரெக்டாக பி போர்டை வச்சு இறக்கிட்டான். சரி வாங்க நம்ம இன்னைக்கான ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்ப்போம். நேற்று எப்படி சி போர்டு 7 அடிச்சிருக்கான்னு சொல்லி பார்ப்போம். நல்லா விளாண்டுருக்கான், ஆனால் நம்ம ரொம்ப டீப்பாக பார்க்குற மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள், ஒரு 471 கரெக்டாக கிராஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஒரு 7 ஒரு 4ன்னு அடித்து கிராஸ் பேட்டர்னில் முடிச்சுட்டான். அந்த கிராஸ் பேட்டர்ன் அப்படியே முடிச்சுட்டான். மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 174 ஒரு 4 ஒரு 1 ஒரு 7 கரெக்டாக அந்த கிராஸில் முடிச்சிட்டான். அந்த ஆட்டத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம இதுக்காண்டி தான் ஒரு கெஸ்ஸிங் எடுக்க போகிறோம். இந்த விஷயம் அவன் என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். 471 174 174 417 கிராஸில் அழகாக முடிச்சிட்டான். இதுக்காண்டி ஒரு கெஸ்ஸிங் பார்ப்போம். நம்ம அவன் இந்த இடத்துல அவன் என்ன விளாண்டுருக்கான்னு பார்ப்போம். 4க்கு மேலே ஒரு 8 கிராஸில், டி போர்டு ஒரு 8 கரெக்டாக ஒரு 8 கரெக்டாக கேம் விளாட்றான்னா கரெக்டாக அடித்தானா இந்த இடத்துல ஒரு 2 இந்த இடத்துல ஒரு 2 அப்போ இந்த இடத்துல ஒரு ஏ போர்டில் ஒரு 2 வரணும். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 8 டி போர்டில் ஒரு 8 மறுபடியும் ஏ போர்டு 8. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏ போர்டு 2 டி போர்டு 2 அப்போ ஏ போர்டு 2 ஏ போர்டு 2 நம்ம எடுத்தாச்சுன்னு வச்சுக்கலாம். இந்த பி போர்டு நமக்கு என்ன வரும்னு சொல்லி பார்ப்போம். பி போர்டு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் விளாண்டுருப்பான். கரெக்டான அந்த நம்பர் கேப்பும் கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 83க்கு ஒரு பி போர்டு 3 கரெக்டாக அதே மாதிரி அதே டேட்டில் ஒரு பி போர்டு 3 மறுபடியும் ஒரு 23ன்னு அடித்தான். அதுக்கு சென்டரில் பி போர்டு 3 மறுபடியும் ஒரு சென்டரில் ஒரு பி போர்டு 3. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேப்பு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி மறுபடியும் ஒரு பி போர்டு 3 அடிச்சிருக்கான். மறுபடியும் இந்த இடத்துல ஒரு பி போர்டு 3 வரணும். இது என்ன ரீசன் கேட்டிங்கன்னா இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 6-2 ஒரு 6-2 கரெக்டாக கேப்லையும் ஒரு 6-2 அடிச்சிருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு 3 மாதம் இதுக்கு 3 மாதம். இதே மாதிரி இந்த 3க்கு இந்த 3 இந்த 3க்கு இந்த 3 இந்த 3க்கு இந்த 3 கரெக்டாக நம்ம ஏ போர்டு 2 எடுத்ததுனால ஏபியில் ஒரு 23. சி போர்டு என்ன வரும்னு சொல்லி பார்ப்போம். வருஷ நம்பர் அடிச்சிருக்கான். பார்த்தீங்கன்னா 2 3 4ன்னு அடிச்சிருக்கான். 2 3 4 அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேற்று 5 6 7 வருஷ நம்பர் அடிச்சிருக்கான். இதுக்காண்டி தான் நம்ம கெஸ்ஸிங் எடுக்க போகிறோம். இப்போ நம்ம ஏபியில் 23 எடுத்தாச்சு. அப்போ சி போர்டு நம்ம என்ன வரும்னு சொல்லி பார்ப்போம். இந்த மாதம் அடித்த நம்பரே அடிச்சுக்கிட்டு இருக்கான், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏபியில் 23. ஒருவேளை இந்த நம்பரை திருப்பி விட்டுருவானோ. பார்த்தீங்கன்னா ஒரு 312 ஒரு 132 அப்போனா ஒரு 231 சொல்லி ஒரு நம்பரை வச்சு லாக் பண்ணுவோம். நம்மளோட கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏபியில் ஒரு 23 சிங்கிள் நம்பராக 231 ஒரு நம்பர் வச்சு லாக் பண்ணுவோம். என்னன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முந்தின மாதம் ஒரு 3-12 பாக்ஸ் போட்டிருக்கான். மறுபடியும் ஒரு 132 பாக்ஸில் போட்டிருக்கான். மறுபடியும் 32 ஏபியில் 32 வைக்கணும். ஒருவேளை திருப்பி விட்டானா நமக்கு பி போர்டு 3 வரனால ஏ போர்டு 2 வரனால 231 வச்சு ஒரு நம்பர் வச்சு லாக் பண்ணுவோம். கெஸ்ஸிங் வந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க. கரெக்டாக ஒரு கேம் விளாண்டு வந்துட்டு இருக்கான். ஏபியில் ஒரு 92 கரெக்டாக ஏசியில் ஒரு 62ன்னு அடிக்கணும். பட் அவன் 26ன்னு திருப்பி விட்டுருக்கான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 32 அடிக்கணும். கரெக்டாக பிசியில் 32 அடிச்சிட்டான். இதுக்கு அடுத்த மாதம் என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லி பாருங்க. ஒரு 6-83 அதே மாதிரி ஒரு 3-68. இப்போ அதே மாதிரி இந்த இடத்துல அந்த நாளில் அடிக்கணும். ஆனால் அவன் திருப்பி விட்டாலும் திருப்பி விட்டுருவான், ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த 68க்கு ஒரு ஏபி 83 அடித்தான். இந்த 68க்கு ஒரு ஏபி 83 அடித்தான். இந்த 68க்கு ஒரு ஏபியில் 83 அடிச்சிட்டான். கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 68 இந்த ஏபி 83க்கு ஒரு 6-83, இந்த ஏபி 83க்கு ஒரு 6-68, இந்த ஏபி 83க்கு ஒரு 6-68 வரணும். கரெக்டாக அடிச்சிருந்தானா அவன் நம்மளால ஒரு 4 நாளைக்கு மட்டும் ஃபாலோ பண்ணணும் அந்த 683ங்கிறத. இப்போ வந்து நமக்கு எடுத்த கெஸிங் பார்த்தீங்கன்னா 231 ஏபி 23
இப்போ அதே மாதிரி இந்த ரூட்ல விளாண்டானா 6.83 ஃபர்ஸ்ட் அடிச்சிருக்கான். மறுபடியும் ஒரு 3.68 ஒரு நம்பர் அடிச்சிருக்கான். ஏபி 68, பிசி 68, அப்ப ஏசியில ஒரு 68 வச்சு 6.38 கூட ட்ரை பண்ணலாம். பார்த்துக்கோங்க, 2 நம்பரா வச்சு லாக் பண்ணுவோம். இன்னைக்கான கெஸிங் பார்த்தீங்கன்னா 2.31, சப்போர்ட்டுக்கு ஒரு 6.38. இப்போ கெஸிங்ல வந்து அவங்களும் ட்ரை பண்ணுங்க. அந்த கெஸிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா ஒரு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.